Harry Potter and the Philosopher's Stone Chapter 2 The Vanishing Glass. டர்ஸ்லீஸ் அவங்க வீட்டு முன்னாடி அந்த குட்டி பையனை எடுத்து இதோட கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் ப்ரைவேட் ட்ரைவில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த நீட்டான கார்டன்ஸ் மேலே சூரியன் உதயமாயிட்டு இருந்தது. உதயமாகி 4ஆம் நம்பர் வீட்டுக்குள்ளே நல்லா வெளிச்சம் வந்துட்டு இருந்தது. அப்படியே லிவிங் ரூம்குள்ளே வெளிச்சம் போயிட்டு இருந்தது. அதே லிவிங் ரூமில் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ்டர் டர்ஸ்லி அவரோட துயரமான நியூஸை பார்த்துட்டு இருந்தார். அந்த ஆந்தைங்களை பற்றின நியூஸ். லிவிங் ஏரியாவில் மேண்டில் பீஸ் மேலே இருந்த எல்லா ஃபோட்டோஸுமே மாறிடுச்சு. ஏன்னா டட்லி இப்போது ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டான். பயங்கரமாக குண்டாயிட்டான், ஹைட் ஆகிட்டான். அந்த ஃபோட்டோஸ் ஃபுல்லாக அவனோட ஃபோட்டோஸ் தான். அவன் ஃபஸ்ட்டு சைக்கிள் ஓட்டுற ஃபோட்டோஸ், அவங்க அப்பா கூட சேர்ந்து கம்ப்யூட்டர் கேம் விளையாடுற ஃபோட்டோ, மிஸ்டர் டஸ்லியும் பெட்டுனியாவும் டட்லியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கிற ஃபோட்டோ, இப்படி ஃபுல்லாக அவன் ஃபோட்டோவாக தான் இருந்தது. அந்த வீட்டில் இன்னொன்று ஒரு பையன் வாழ்கிற மாதிரி எந்த சைனுமே இல்லை. ஆமாம், ஹாரி பாட்டர் இன்னும் அந்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கான். ஆனால் அவன் இருக்கிற மாதிரியே அங்கே எந்த சைனுமே இல்லை. அந்த நேரம் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தான். அவனோட ஆன்ட்டி பெட்டுனியா வந்து எந்திரின்னு சொன்னேன், இப்போவே எந்திரிக்க போறியா இல்லையா அப்படின்னு அவங்களோட கீச்சுக்குரலை வச்சு கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஹாரி கொஞ்சமாக அப்படியே முழிக்க ஸ்டார்ட் பண்ணான். அதுக்கப்புறம் அவங்க ஆன்ட்டி வந்து திரும்ப டப்புன்னு அந்த டோரை போட்டு தட்டினாங்க. ஹாரி கொஞ்சமாக முழிக்க ஆரம்பித்தான். பெட்டுனியா கிச்சன் பக்கம் நடந்து போகிற சத்தம் கேட்டுச்சு. ஹாரி திரும்பி படுத்தான். அவனுக்கு வந்த கனவை பற்றி யோசிச்சுட்டு இருந்தான். அது ஒரு நல்ல கனவு. வானத்தில் மோட்டார் பைக்கு பறக்கிற மாதிரி கனவு. அவனுக்கு அது ஃபன்னியாக இருந்தது. ஏன்னா அதே கனவு அவனுக்கு ஆல்ரெடி வந்திருக்கு. பெட்டுனியா திரும்ப வந்து, இப்போ நீ எந்திரிச்சிட்டியா இல்லையா அப்படின்னு கத்துனாங்க. ஹாரி, நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான். எந்திரிச்சிட்டேன்னா வந்து மடன்னு வேலையை பாரு. கிச்சனில் பேக்கன் அடுப்பில் இருக்குது, அதை நீ கருக விட்ட நடக்கிறதே வேற. எனக்கு டட்லியோட பர்த்டேக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஹாரி அப்படியே க்ரோன் பண்ணான். என்ன சொன்ன அப்படின்னு கத்துனாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னா. டட்லியோட பர்த்டே ஹாரினால் எப்படி மறக்க முடியும்? ஹாரி மெதுவாக எழுந்திரிச்சு அவனோட பெட்டு கீழே இருந்த சாக்ஸை தேடிட்டு இருந்தான். ஃபுல்லாக ஸ்பைடராக இருந்துச்சு. ஆனால் ஹாரிக்கு ஸ்பைடர்லாம் நல்லா பழக்கமாயிடுச்சு. ஏன்னா அவன் படுத்து தூங்கிட்டு இருந்த ரூம் ஒரு கபோர்டு. படிக்கட்டு கீழே இருந்த கபோர்டில் தான் ஹாரி படுத்து தூங்கிட்டு இருந்தான். அதுதான் அவனோட ரூம். மெதுவாக எழுந்திரிச்சு கதவை திறந்து கிச்சன் பக்கம் வந்தான். அங்கே இருந்த டேபிளில் ஃபுல்லாக அவ்வளோ ப்ரெசன்ஸ் இருந்தது. நல்லா குமிஞ்சு இருந்தது. ஒரு வழியாக டட்லி அவன் கேட்டுக்கிட்டே இருந்த புது கம்ப்யூட்டரை வாங்கிட்டான் போல் அப்படின்னு நினச்சிட்டே வந்தான். புது கம்ப்யூட்டர் மட்டும் இல்லை, ஆல்ரெடி அவனுக்கு பிடிச்ச புது டெலிவிஷன் வாங்கிட்டான். இதில் ரேசிங் பைக் வேறு வாங்கிட்டான். ஆனால் ஹாரிக்கு இது மட்டும் புரியவே இல்லை. டட்லிக்கு எதுக்கு ரேசிங் பைக்? ஆல்ரெடி அவன் அவ்வளோ பெருசாக இருக்கான். இதில் ஒரு வேலையும் செய்ய மாட்டான். சரியான சோம்பேறி. அவனுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதே பிடிக்காது. இதில் அவன் ரேசிங் பைக்கை வச்சுட்டு என்ன பண்ண போகிறான்? அவனுக்கு பிடிச்ச ஒரே விஷயம் எல்லாரையும் பார்த்து குத்துன்னு குத்துறது தான். அதுவும் ஹாரி தான் டட்லியோட ஃபேவரட் பஞ்சிங் பேக். எப்போ பார்த்தாலும் ஹாரியாக அடிச்சுட்டே இருப்பான். ஆனால் ஹாரியை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவனுக்கு. ஏன்னா ஹாரி டக்குன்னு சீக்கிரமாக ஓடிடுவான். அதுக்கு ஒரு காரணமும் இருந்தது. அவன் வாழ்ந்துட்டு இருந்த அந்த கபோர்ட் ரொம்ப குட்டியாக இருந்தனால என்னன்னு தெரில, ஹாரி அவனோட வயசுக்கு ரொம்ப பார்க்க குட்டையாகவும் ரொம்ப ஒல்லியாகவும் இருந்தான். பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. இதில் அவனோட ஆன்ட்டி பெட்டுனியா டட்லியோட பழைய துணியை தான் ஹாரிக்கு போட்டுக்க கொடுப்பாங்க. டட்லியோட பழைய துணி எல்லாமே ஹாரிக்கு ரொம்ப 4 மடங்கு பெருசாக இருந்தது. அதுவே ஹாரியை ரொம்ப குட்டியாக காமிச்சது. ஹாரியோட முகமும் முட்டியும் ரொம்ப ஒல்லியாக இருந்தது. அவனோட தலைமுடி நல்ல ஜெட் பிளாக் கலரில் இருந்தது. ஆனால் அவனோட கண்கள் நல்ல பிரைட்டாக அழகான க்ரீன் கலரில் இருந்தது. அவன் ரவுண்டாக ஒரு கிளாஸ் போட்டிருந்தான். அது எல்லாமே உடஞ்சிருந்தனால அவன் செல்லோ டேப்பை வச்சு 2 பக்கமும் நல்லா சுற்றி வச்சுருந்தான். ஏன்னா எப்போ பார்த்தாலும் டட்லி ஹாரியை மூக்கில் குத்து விட்டுக்கிட்டே இருக்கிறனால அவனோட கண்ணாடி அடிக்கடி உடஞ்சி போய்கிட்டே இருந்தது. ஹாரிக்கு அவனோட அப்பியரன்ஸ்லேயே பிடிச்ச ஒரே விஷயம் அவன் நெத்தியில் இருக்க அந்த தழும்பு மட்டும்தான். ஏன்னா அது பார்க்க நல்லா லைட்னிங்கோட போல்ட் மாதிரி இருந்தது. ஹாரி அவனுக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து அவனோட நெத்தியில் அந்த தழும்பை பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். ஹாரி அவன் வாயை திறந்து அவனோட ஆன்ட்டி பெட்டுனியா கிட்ட கேட்ட ஒரே கேள்வியே எனக்கு எப்படி இந்த தழும்பு வந்துச்சுன்னு தான். அதுக்கு ஆன்ட் பெட்டுனியா, உங்கள் அம்மாவும் அப்பாவும் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகும்போது தான் உனக்கு அந்த தழும்பு வந்துச்சு. அப்புறம் எந்த கொஷினும் என்கிட்ட கேட்காத. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நீ எந்த கொஷினும் கேட்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் ரூல், டஸ்லி வீட்டில் அவங்களோட அமைதியான வாழ்க்கையோட ஃபர்ஸ்ட் ரூலே
எந்த கொஷினும் அங்கே கேட்கவே கூடாதுன்னு தான். அவனோட அங்கிள் வெர்னான் டஸ்லி கிச்சனுக்குள்ளே வந்தார். ஹாரி அப்போது அடுப்பில் இருந்த பேக்கானை சுட்டுக்கிட்டு இருந்தான். ஃபஸ்ட் போய் உன் தலையை சீவு அப்படின்னு கத்துனாரு. அப்படி தான் அவர் எப்பயுமே ஹாரியை காலையில் ட்ரீட் பண்ணுவார். வாரம் வாரம் நியூஸ் பேப்பர் படிக்கும் போது நிமிர்ந்து ஹாரியை பார்த்து எப்போ பார்த்தாலும் இவனுக்கு புது ஹேர் கட் பண்ணணும்னு கத்திக்கிட்டே இருப்பார். அது ஏன்னே தெரில, ஹாரிக்கு அளவுக்கு அதிகமாக முடி வாரம் வாரம் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. ஹாரி அவன் வாழ்க்கையிலேயே அத்தனை தடவை முடி வெட்டியிருப்பான். அவங்க கிளாஸ்லேயே அவன் தான் நிறையா தடவை முடி வெட்டினவனாலும் இருப்பான். ஏன்னே தெரில, அவனுக்கு நிறைய முடி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். கரெக்டாக ஹாரி கிச்சனில் எக்ஸை ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தான் டட்லி அவங்க அம்மா கூட சேர்ந்து கிச்சனுக்குள்ளே வந்தான். டட்லி பார்க்க அப்படியே அவங்க அப்பா வெர்னான் டட்லி மாதிரியே இருப்பான். நல்லா பெருசாக, அவனோட முகம் நல்லா பிங்க் கலரில் இருக்கும். கழுத்தே இருக்காது. அவன் கண் நல்லா நீல நிறத்தில் குட்டியாக இருக்கும். அவனோட ஆன்ட்டி பெட்டூனியா எப்போ பார்த்தாலும் டட்லி பார்க்குறதுக்கு பேபி ஏஞ்சல் மாதிரியே இருக்கான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஹாரிக்கு தான் தெரியும் டட்லி பார்க்குறதுக்கு பன்னிக்கு விக்கு வச்ச மாதிரியே இருக்கான்னு. ஹாரி அவன் ஃப்ரை பண்ண எக்ஸையும் பேக்கனையும் எடுத்துகிட்டு டேபிளுக்கு வந்தான். ஆனால் அந்த டேபிளில் வைக்கவே முடியல. ஏன்னா அந்த டேபிள் ஃபுல்லாக டட்லிக்கு வந்த ப்ரெசன்ஸாக குமிஞ்சு கிடந்தது. 36 தானா அப்படின்னு எரிச்சலாகி டட்லி அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் பார்த்தான். போன வருஷத்தை விட 2 கம்மியாக இருக்குது அப்படின்னு கத்துனா. டார்லிங், நீ ஆன்ட்டி மார்கியோட ப்ரெசண்ட்டை கவுண்டே பண்ணலை அப்படின்னு பெட்டூனியா சொன்னாங்க. ஆல்ரைட், ஆனாலும் 37 தானே இருக்குது அப்படின்னு பயங்கரமாக எரிச்சலான அவன் முகம்லாம் செவந்து போயிருச்சு. ஹாரி அப்படியே சுதாரிச்சிட்டான். இப்போ டட்லி எரிச்சலாகி பயங்கரமாக ரணகலம் பண்ண போகிறான்னு. அதனால அவனோட பேக்கனை எடுத்து வாய்க்குள்ளே வேகமாக திணிச்சிக்கிட்டு இருந்தான். ஆன்ட்டி பெட்டூனியாவும் சுதாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நம்ம வெளியில் போகும்போது உனக்கு 2% வாங்க தான் போகிறோம். உனக்கு ஓகேவா பாப்கின்? இன்னும் 2% அப்படின்னாங்க. டட்லி அப்படியே அமைதியாகி, ஆமாவா, சரி ஓகே, அப்போது 30, 30, 39 வந்துடும் ஸ்வீட் டர்ம்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டட்லி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியானா. அங்கிள் வெர்னன் சிரிச்சுட்டே டட்லியோட தலைமுடியை கோதி கொடுத்துட்டு அப்பா மாதிரியே இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது கரெக்டாக டெலிஃபோன் அடிச்சுது. ஆன்ட்டி பெட்டூனியா போய் டெலிஃபோனை அட்டன் பண்ண போனாங்க. அப்போ ஹாரியும் அங்கிள் வெர்னனும் டட்லி உட்காந்து எல்லா கிஃப்டையும் பிரிச்சுட்ருக்கதை பார்த்துட்டு இருந்தாங்க. அவனோட ரேசிங் பைக்கு, கேமரா, ரிமோட் கண்ட்ரோல் ஏரோப்ளேன், அப்புறம் 16 புது கம்ப்யூட்டர் கேம்ஸ், வீடியோ ரெக்கார்டர் எல்லாத்தையும் உட்காந்து கிழிச்சிட்டு இருந்தான். கரெக்டாக அவனோட கோல்டு வாட்சை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆன்ட் பெட்டூனியா சோகமாகவும் எரிச்சலாகவும் வந்தாங்க. பேட் நியூஸ் வெர்னான், மிஸ்ஸஸ் ஃபிக் அவங்களோட காலை உடச்சிக்கிட்டாங்களாமா. அதனால இந்த தடவை அவங்களால இவனை பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹாரியை பார்த்து ஒரு மாதிரி எரிச்சலாக பார்த்தாங்க. டட்லிக்கு ரொம்ப ரொம்ப எரிச்சலாயிருச்சு. ஏன்னா வருஷம் டட்லியோட பர்த்டே அன்னைக்கு வெர்னானும் பெட்டூனியாவும் டட்லியை கூப்பிட்டுட்டு வெளியில் போயிட்டு வருவாங்க. அட்வென்ச்சர் பார்க்ஸ், ஹாம்பர்கர் பார்ஸ், அப்புறம் சினிமான்னு அவனையும் அவனோட ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு போயிட்டு வருவாங்க. அப்போது ஹாரியை மிஸ்ஸஸ் ஃபிக்கோட வீட்டில் தான் விட்டுட்டு போவாங்க. மிஸ்ஸஸ் ஃபிக் வயசான கொஞ்சம் ஒரு மாதிரியான பாட்டி. இவங்க வீட்டிலேருந்து 2 ஸ்ட்ரீட் தள்ளி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஹாரிக்கு அங்கே போகவே சுத்தமாக பிடிக்காது. அந்த வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு மாதிரி கேபேஜ் வாசம் வரும். இதில் மிஸ்ஸஸ் ஃபிக் எப்போ பார்த்தாலும் அவங்க வளர்த்த பூனைங்களோட ஃபோட்டோலாம் ஹாரி கிட்ட காமிச்சு உயிரை வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன, உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி பெட்டூனியா ஹாரியை முறைச்சி பார்த்தாங்க. ஏதோ ஹாரி தான் இதெல்லாம் பிளான் பண்ண மாதிரி. ஆனால் ஹாரிக்கு முன்னாடியே தெரியும் மிஸ்ஸஸ் ஃபிக்குக்கு கால் உடஞ்சா கூட அவன் தான் சாரி சொல்லணும்னு. ஆனால் ஹாரிக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா திரும்பவும் அந்த வீட்டுக்கு போய் டிபிள்ஸ், ஸ்னோயி, மிஸ்டர் பாஸ் அண்ட் டஃப்டி இந்த பூனையெல்லாம் பார்க்கணுன்னு அவனுக்கு அவசியமே இல்லை. நம்ம பேசாமல் மார்ச்சுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு அங்கிள் வெர்னன் சொன்னார். ஏதாவது செய்யாதீங்க வெர்னன், அவளுக்கு சுத்தமாக இந்த பையனை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு பெட்டூனியா சொன்னாங்க. எப்போவுமே டஸ்லீஸ் ஹாரி அங்கே இருந்தாலும் அவனை பற்றி தப்பாக ரொம்ப தரக்குறைவாக தான் பேசுவாங்க. அவனை ஒரு மனுஷனாகவே அவங்க கண்டுக்க மாட்டாங்க. சரி, உன்னோட ஃப்ரெண்டு பேர் என்ன? யவோனியா, அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வெர்னன் சொன்னார். அவள் ஹாலிடேக்கு மெஜோர்க்கா போயிருக்கா அப்படின்னு பெட்டூனியா சொன்னாங்க. அப்போ ஹாரி பேசாமல் என்னை நீங்கள் இங்கேயே விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னான். ஆனால் அவன் மனசுக்குள்ளே இவங்க வெளில போனால் தான் போய் டிவியை ஆன் பண்ணி பார்க்க முடியும், அப்புறம் டட்லியோட கம்ப்யூட்டர்லாம் நோண்டி பார்க்க முடியும்ன்ட்டு ஒரு ஆசை. அண்ட் பெட்டூனியா ஏதோ முழு எலுமிச்சம்பழத்தை விழுங்கின மாதிரி ஹாரியை பார்த்து முறைச்சாங்க. எதுக்கு உன்னை நாங்கள் எங்கள் வீட்டில் தனியாக விட்டுட்டு போயிட்டு திரும்ப வந்து பார்க்கும்போது இந்த வீடையே நீ ரணகலம் ஆக்கி வச்சுருப்ப, இதெல்லாம் எங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாங்க.
நான் ஒன்றும் இந்த வீட்டை எரிச்சிட மாட்டேன் அப்படின்னு ஹாரி சொன்னான். ஆனால் அவங்க 2 பேரும் அவனை கண்டுக்கவே இல்லை. பேசாமல் நம்ம இவனை ஜூக்கே கூட்டிகிட்டு போயிடுவோமா அப்படின்னு ஆண்ட் பெட்டூனியா சொன்னாங்க. பேசாமல் அவனை கார்லேயே விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னாங்க. அந்த கார் புதுசு, அவனெல்லாம் அதிலலாம் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு வெர்னன் சொன்னார். டட்லி கத்தி அழுக ஆரம்பிச்சிட்டான். ஆனால் டட்லி உண்மையாகவே அழுகிற மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருந்தான். ஏன்னா டட்லிலாம் அழுதே பல வருஷம் ஆயிடுச்சு. அவன் சின்ன வயசாக இருக்கும் போது அழுதது. அவன் இந்த மாதிரி அழுகிற மாதிரி சீன் போட்டு முகத்தை அந்த மாதிரி வச்சாதான் ஆண்ட் பெட்டூனியா அவன் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. டிங்கி டர்ட்டி டர்ம்ஸ், அழுகாத, அம்மா உன்னோட ஸ்பெஷல் டே ஸ்பாயில் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு அவங்களும் கத்துனாங்க. எனக்கு அவன் இங்கே வரவே கூடாது அப்படின்னு டட்லி அழுகிற மாதிரி கத்துனான். அவன் எப்போவுமே எதையாவது ஸ்பாயில் பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டே அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் ஹாரியை பார்த்து நக்கலாக சிரித்தான். அப்போ தான் கரெக்டாக டோர்பெல் அடிச்சுது. ஓ மை காட், அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு ஆண்ட் பெட்டூனியா ஓரா சீன் போட்டுகிட்டே கதவுக்கிட்ட போனாங்க. அது வேறு யாரும் இல்லை, டட்லியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பியர்ஸ் போல்கஸ். பார்க்குறதுக்கு நல்லா எலி மாதிரியே இருப்பான். ஆனால் எப்போவுமே டட்லி யாரையாவது அடிக்கும்போது அடி வாங்குறவங்களோட கையை பின்னாடி பிடிச்சிக்கிறது தான் அவனோட வேலையே. டட்லி கரெக்டாக அவன் அழுகிற மாதிரி சீன் போட்டுட்டு இருந்ததை ஸ்டாப் பண்ணிட்டான். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் ஹாரினால் நம்பவே முடியல. டர்ஸ்லிஸோட காரில் பியர்ஸ் கூடயும் டட்லி கூடயும் சேர்ந்து பின்னாடி உட்காந்துட்டு இருந்தான். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஜூக்கு போக போகிறான். அவங்க அங்கிள்னாலையும் ஆண்டினாலையும் இவனை தனியாக விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. ஏன்னா அவன் எதையாவது ஒப்பேத்தி விட்ருவான்னு பயம். அதனால வேறு வழி இல்லாமல் அவனையும் ஜூக்கு கூட்டிகிட்டு போகலான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி வெர்னன் ஹாரியை உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு பயங்கரமாக வார்ன் பண்ணார். நான் உனக்கு மரியாதையாக சொல்கிறேன், அங்கே வந்து ஏதாவது நீ சேட்டை பண்ண உனக்கு நடக்கிறதே வேறு. கிறிஸ்மஸ் முடிகிற வரைக்கும் அந்த கபோர்டை விட்டு நீ வெளியிலவே வர முடியாத மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டினார். ஆனால் நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல நிஜமா அப்படின்னு ஹாரி சொன்னான். ஆனால் அங்கிள் வெர்னனால் ஹாரியை நம்பவே முடியல. யாருனாலையுமே ஹாரி நம்ப முடியல. ஏன்னா ஹாரி எங்கே இருந்தாலும் அவனை சுற்றி ஏதாவது விசித்திரமாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. எப்போவுமே பார்பர் ஷாப்லேருந்து முடி வெட்டிட்டு ஹாரி வீட்டுக்கு வரும்போது ஏதோ முடியை வெட்டாதவன் மாதிரியே வந்துக்கிட்டே இருந்தனால ஆண்ட் பெட்டூனியா எரிச்சலாகி கிச்சன்லேருந்து சிசர் எடுத்து ஹாரி தலை முழுக்க பயங்கரமாக முடியை வெட்டி விட்டாங்க. பார்க்குறதுக்கு நல்லா மொட்டை அடித்த மாதிரி வெட்டி விட்டுட்டாங்க. முன்னாடி இருக்க 4 முடியை மட்டும் விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நெத்தியில் இருக்க அந்த அசிங்கமான தழும்பு தெரியக்கூடாதுன்னு அந்த முன்னாடி இருந்த 4 முடியை மட்டும் விட்டுட்டாங்க. டட்லி அன்னைக்கு முழுக்க ஹாரிக்கு பயங்கரமாக கிண்டல் பண்ணி ஓட்டி சிரிச்சிட்டு இருந்தான். ஹாரிக்கு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக சுத்தமாக தூக்கமே வரல. ஏன்னா ஏற்கனவே ஸ்கூலில் அவன் ரொம்ப தொலைன்னு அசிங்கமாக ட்ரெஸ் போடுறான், கண்ணாடி முழுக்க செலோ டேப்பை சுற்றிட்டு வரான்னு ஸ்கூலில் இருக்க பசங்க எல்லாருமே அவனை கிண்டல் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் அடுத்த நாள் எந்திரிச்சு பார்க்கும்போது பெட்டூனியா ஹாரியோட முடியை வெட்டுறதுக்கு முன்னாடி எவ்வளோ முடி அவனோட தலையில் இருந்ததோ அவ்வளோ முடி ஹாரிக்கு வளர்ந்துருந்தது. இதனால் எரிச்சலான பெட்டூனியா அவனை கபோர்ட்குள்ளே அடித்து 1 வீக்காக அவனை வெளியிலவே விடலை. ஹாரி என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாலும், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு ட்ரை பண்ணாலும் அவனுக்கே எதனால் இப்படி அவனுக்கு முடி வளருதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஸ்கூல்லேயும் சரி வீட்லேயும் சரி ஹாரியை சுற்றி ஏதாவது விசித்திரமாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி எதுவுமே தப்பாக நடக்கக்கூடாது அப்படின்னு ஹாரி நினச்சான். ஏன்னா மிஸ்ஸஸ் ஃபிக் வீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக டட்லி அண்ட் பியர்ஸ் கூட ஜூக்கு போகிறது எவ்வளவோ பெருசுன்னு நினச்சான். ட்ரைவ் பண்ணி போகிற வழி முழுக்க வெர்னன் பெட்டூனியா கிட்டக்க கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தார். அவரோட ஆஸ் யூஷுவல் ஜாப். அவருக்கு யாரையாவது பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அவரோட ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கள பற்றி, அப்புறம் ஹாரியை பற்றி, கவுன்சிலில் இருக்கிறவங்கள பற்றி, திரும்ப ஹாரியை பற்றி, பேங்க்கில் இருக்கிறவங்கள பற்றி, திரும்பவும் ஹாரியை பற்றி, இதெல்லாம் தான் அவரோட ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸ். இன்றைக்கி மார்னிங் மோட்டார் பைக்ஸை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த சின்ன பசங்களாம் ரோட்டில் பொறுக்கி பையன் மாதிரி பைக் ஓட்டிகிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கத்திக்கிட்டே வந்தார். அப்போது ஹாரி திடீர்னு எனக்கு இன்றைக்கி கனவில் மோட்டார் பைக் வந்துச்சு அப்படின்னு சொன்னான். அதுவும் அது பறந்துச்சு அப்படின்னு சொன்னான். அங்கிள் வெர்னன் விட்டால் முன்னாடி போகிற காரில் போய் மோதிருப்பார். எரிச்சலாகி ஹாரியை திரும்பி பார்த்து கத்துன்னு கத்துனார். அவரோட முகம்லாம் நல்லா செவந்து போயிருந்தது. மோட்டார் பைக்லாம் பறக்காது அப்படின்னு கத்துனார். டட்லியும் பியர்ஸும் நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியும் பறக்காதுன்னு, அது ஒரு ட்ரீம் தான் அப்படின்னு ஹாரி சொன்னான். ஆனால் ஏன்டா அதை சொன்னோன்னு நினச்சான். ஏன்னா அங்கிள் வெர்னனுக்கு ஹாரி என்ன பேசினாலும் சுத்தமாகவே பிடிக்காது, என்ன பண்ணாலும் சுத்தமாகவே பிடிக்காது. ஏதாவது கொஷின் கேட்டாலே பயங்கரமாக எரிச்சலாவார். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், நார்மலுக்கு அப்பாற்பட்டு ஏதாவது பேசினா சுத்தமாகவே பிடிக்கவே பிடிக்காது.
அது அவன் கனவுல வந்தாலும் சரி, ஏதாவது கார்ட்டூனாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் பேசவே விட மாட்டார். ஏன்னா ஹாரியோட மைண்டுக்குள்ளே ஏதாச்சும் டேஞ்சரஸான ஐடியாலாம் இவங்களை ஏதாவது பண்ணிடுவான்ட்டு ஒரு பயம். அன்றைக்கி சாட்டர்டேன்றனாலையும் கிளைமேட்டும் நல்லா வெயில் அடிச்சுட்டு நல்லா இருந்தனாலையும் நிறையா ஃபேமிலிஸ் அந்த ஜூக்கு வந்திருந்தாங்க. வெளியில் என்ட்ரன்ஸ்லேயே வெர்னன் டட்லிக்கும் பியர்ஸுக்கும் நல்லா பெரிய சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரு. என்ட்ரன்ஸில் இருந்த அந்த ஐஸ்கிரீம் விற்றுட்டு இருந்த லேடி ஹாரியை பார்த்து உனக்கு எதுவும் வேணாமான்னு சிரிச்சுட்டே கேட்டனால வேறு வழியே இல்லாமல் வெர்னன் அவனுக்கு லெமன் குச்சி ஐஸ் மட்டும் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் அது நல்லா தான் இருந்துச்சு. ஹாரி அதை நல்லா ரசிச்சுட்டே சாப்பிட்டுட்டு கொரிலா அதோட மண்டையெல்லாம் சொரிஞ்சிட்ருக்கதை பார்த்துட்டே வந்தான். அந்த கொரிலா பார்க்குறதுக்கு டட்லி மாதிரியே இருந்துச்சு. ஆனால் என்ன, அது வெள்ளையால் கருப்பாக இருந்தது. ஹாரி டர்ஸ்லீஸ் கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே நடந்து வந்துட்டு இருந்தான். ஏன்னா டட்லிக்கும் பியர்ஸுக்கும் அனிமல்ஸை பார்த்து போர் அடித்தா அவங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான கேம், அதாவது ஹாரியை போட்டு அடின்னு அடித்து விளையாடுறது, அதை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயம். அதனால் கொஞ்சம் தள்ளியே நடந்து வந்துட்டு இருந்தான். அங்கவே லஞ்சு சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் ரெப்டைல் ஹவுஸ்க்கு போனாங்க. அங்கே ரொம்ப இருட்டாகவும் நல்லா கூலிங்காகவும் இருந்தது. கிளாஸஸ்க்கு உள்ள எல்லா விதமான பல்லிகள், எல்லா விதமான பாம்புகள் ஊறிக்கிட்டு இருந்துச்சு. டட்லியும் பியர்ஸும் பெரிய பாம்பை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா பாய்சனஸ் கோப்ரா, அப்புறம் மனுஷங்களையே நல்லா போட்டு நசுங்கிற பைத்தான்ஸ், இந்த மாதிரி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. டட்லி சீக்கிரமாகவே அந்த பிளேஸ்லேயே இருந்த பெரிய பாம்பை பார்த்துட்டான். அந்த பாம்பு அங்கிள் வெர்னனோட காரை அது உடம்பாலேயே நசுக்கி சுக்கு நூறாக்கி டஸ்ட்பின் மாதிரி ஆக்கிரும். அந்த அளவுக்கு பெருசாக இருந்துச்சு. ஆனால் அப்போ அதுக்கு அந்த மூடெலாம் இல்லை. நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு. டட்லி அந்த பாம்பு இருந்த கண்ணாடிக்கு வெளியில் போய் நின்று மூக்கால் இப்படியே வச்சு உத்து பார்த்துட்டு கத்திக்கிட்டே இருந்தான். அதை நகர சொல்லுங்கன்னு அவங்க அப்பாட்ட கத்திட்டு இருந்தான். அங்கிள் வெர்னனும் அந்த கிளாஸை தட்டினார். ஆனால் அந்த பாம்பு கொஞ்சம் கூட அசரலை. திரும்ப பண்ணுங்க அப்படின்னு டட்லி கத்துனான். அங்கிள் வெர்னன் திரும்பவும் அவரோட நக்கிள்ஸை வச்சு கிளாஸை நல்லா தட்டுன்னு தட்டினார். ஆனால் அது கொஞ்சம் கூட நகரலை. போர் அடிக்குது அப்படின்னு எரிச்சலாகி டட்லி அந்த பக்கம் போயிட்டான். ஹாரி அந்த பாம்பை பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு அந்த பாம்பை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அதுக்கு துணைக்கு யாருமே இல்லை. போர் அடிச்சே அங்கே செத்து போயிடும், அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கு அவன் தங்கியிருக்க கபோர்டில் இருக்கிறதே பெருசுன்னு நினச்சிட்டு இருந்தான். டக்குன்னு அந்த பாம்பு கண்ணை முழிச்சிருச்சு. அப்படியே மெதுவாக எந்திரிச்சு ஹாரியோட கண்ணு கிட்டக்க நின்றுச்சு. ஹாரியை பார்த்து கண்ணடிச்சிருச்சு. ஹாரி அதை பார்த்துட்டே இருந்தான். யாராவது பார்க்குறாங்களான்னு திரும்பி பார்த்துட்டு அவனும் அந்த பாம்பை பார்த்து கண்ணடிச்சான். அந்த பாம்பு அவனை பார்த்து தலையாட்டி அங்கிள் வெர்னனையும் டட்லியையும் காமிச்சு எப்பயுமே எனக்கு இந்த மாதிரி தான் நடக்குன்ற மாதிரி செய்கை பண்ணுச்சு. ஹாரியும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான். ஆனால் அவன் பேசுகிறது அந்த ஸ்னேக்னால் கேட்க முடியுமான்னு அவனுக்கு தெரில. ஆனாலும் பேசினான். ஆனால் அதுக்கு ரிப்ளை பண்ணி ஸ்னேக்கும் தலையாட்டுச்சு. ஆமாம், நீ எங்கேருந்து வர அப்படின்னு ஹாரி கேட்டான். அந்த ஸ்னேக் அதோட டெய்லை வச்சு அங்கே எழுதியிருந்த போர்டு சைனை காமிச்சிச்சு. போவா கன்ஸ்ட்ரிக்டர் பிரேசில் அப்படின்னு இருந்துச்சு. அங்கே நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டான். போவா கன்ஸ்ட்ரிக்டர் அதோட டெய்லை வச்சு திரும்பவும் அதை ரீட் பண்ணுற மாதிரி செய்கை காமிச்சிச்சு. இந்த ஸ்பெசிமன் ஜூவில் பிரெட் பண்ணது அப்படின்னு. அதாவது இந்த பாம்பை ஜூலையே உற்பத்தி பண்ணியிருக்காங்க. பிறக்க வச்சுருக்காங்க. அதனால் இது பிரேசிலில் பிறக்கலை, இந்த ஜூவில் தான் பிறந்திருக்கு. ஓ, அப்போது நீ பிரேசிலுக்கு போனதே இல்லையா அப்படின்னு கேட்டான். அந்த ஸ்னேக்கு இல்லைன்ற மாதிரி தலையாட்டுச்சு. பாம்பும் ஹாரியும் இப்படி பேசிகிட்டு இருந்தபோது பின்னாடி இருந்து ஒரே சத்தம். டட்லி, மிஸ்டர் டர்ஸ்லி, இங்கே பாருங்கள், உங்களால் நம்பவே முடியாது அப்படின்னு பியர்ஸ் கத்துனான். ஹாரியும் பாம்பும் பயந்தே போயிட்டாங்க. டட்லி அங்கேருந்து வேகமாக ஓடி தள்ளிப்போ அப்படின்னு ஹாரியை கீழவே தள்ளி விட்டுட்டான். ஹாரி நல்லா போய் அந்த கான்க்ரீட் ஃப்ளோரில் போய் விழுந்துட்டான். அதுக்கப்புறம் நடந்தது தான் யாருனாலையுமே நம்பவே முடியல. பியர்ஸும் டட்லியும் அந்த பாம்பை பார்த்துட்டே இருந்தபோது திடீர்னு அந்த பாம்பை அடைச்சி வச்சுருந்த கிளாஸ் மாயாஜாலமாக மறைஞ்சு போயிடுச்சு. பெரிய பாம்பு அதை அடைச்சி வச்சுருந்த இடத்துலேருந்து வெளியில் ஸ்லோவாக ஊர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ரெப்டைல் ஹவுஸில் இருந்த எல்லா மக்களும் அதை பார்த்து பயந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் கத்திட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மெதுவாக ஹாரி கிட்ட நான் பிரேசிலுக்கு போகிறேன், தேங்க்ஸ் அமிகோ அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு மெதுவாக ஊர்ந்து போயிடுச்சு. அங்கே ரெப்டைல் ஹவுஸை பார்த்துட்டு இருந்த கீப்பர்ஸே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த கண்ணாடி எப்படி போச்சு அப்படின்னு ஹாரி கேட்டுகிட்டே இருந்தான்.
அங்கே ஆண்ட் பெட்டுனியா போட்ட சீனுக்கும் அவங்க கத்தின கற்றுக்கும் ஜூ டைரக்டரே வந்து ஆண்ட் பெட்டுனியா கிட்டக்கா அத்தனை தடவை சாரி கேட்டு ஸ்வீட்டிலாம் போட்டு கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. டட்லியும் பியர்ஸும் நல்லா குலுங்கி சிரிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. ஆனால் அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பாம்பு அவங்க 2 பேரையும் எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனால் அவ்வளோ சீன் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் வெர்னானோட காரில் ஏறி உட்காந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது டட்லியும் பியர்ஸும் என்னென்ன போய் சொல்லிகிட்டு இருந்தாங்க தெரியுமா? டட்லி உட்காந்து அந்த பாம்பு விட்டா என்னை நல்லா கடிச்சிருக்கும் அப்படின்னு போய் சொல்லிகிட்டு இருந்தான். பியர்ஸ் வந்து சத்தியமாக சொல்கிறேன், அந்த பாம்பு என்னை நெருக்கி கொண்டிருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தான். கடைசியாக பியர்ஸ் வெர்னான் முன்னாடியே ஆனால் ஹாரி அந்த பாம்பு கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டான். அங்கிள் வெர்னான் பியர்ஸ் வீடு வர வரைக்கும் எதுவுமே பேசலை. பயங்கர கோவத்தில் இருந்தார். அவர் எவ்வளோ கோவமாக இருந்தார்னா ஹாரி கிட்ட நடந்த விஷயத்தை பற்றி கேட்கவே இல்லை. போய் உன் கபோர்டுக்குள்ளேயே இரு, அங்கேவே தான் இருக்கணும், வெளியிலவே வரக்கூடாது, உனக்கு எந்த சாப்பாடும் கிடையாது அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிவிட்டு லிவிங் ரூமில் வந்து சோஃபாவில் அப்படியே உட்காந்துட்டாரு. ஆண்ட் பெட்டுனியா பயந்துட்டு போய் பெரிய பிராண்டி எடுத்துகிட்டு வந்து வெர்னான் கிட்ட கொடுத்து குடிக்க வச்சுட்டு இருந்தாங்க. ஹாரி அமைதியாக அவனோட இருட்டான கபோர்டுக்குள்ளே போய் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தான். நம்மக்கிட்ட இப்போ ஒரு வாட்ச் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிலாம் யோசித்தான். அப்படின்னா தானே டர்ஸ்லீஸ் எப்போ கரெக்டாக தூங்க போகிறாங்கன்னு பார்த்துட்டு வெளியில் கிச்சனில் போய் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போய் சாப்பிட முடியும். ஹாரி கிட்டத்தட்ட 10 வருஷமாக டர்ஸ்லீஸோட வீட்டில் தான் வாழ்ந்துட்டு வரான். 10 மோசமான வருஷங்கள். அவனுக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் அவங்க அப்பா அம்மா கார் கிராஷில் இறந்ததுக்கப்புறம் அவன் பேபியாக இருக்கிறதுலேருந்து அவன் அங்கே தான் இருக்கான். ஆனால் அவங்க அப்பா அம்மா கார் கிராஷில் இறந்த மாதிரி அவனுக்கு கொஞ்சம் கூட எந்த ஒரு ஞாபகமுமே இல்லை. சம்டைம்ஸ் அவன் மூளையை கசக்கி அதை யோசித்து பார்க்க நினப்பான். அப்போ அவன் யோசிக்கும் போது எல்லாமே ஒரு க்ரீன் கலரில் ஒரு லைட்டு நல்லா வெளிச்சம் அப்படியே ஃப்ளாஷ் ஆகுறது மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் இருக்குது. அதை அவன் யோசிக்கும் போதெல்லாம் அவனோட தழும்பு எரிஞ்சிட்டே இருக்கும். ஒருவேளை அதுதான் கார் கிராஷ் போல் அப்படின்னு நினச்சி விட்டுருவான். அவங்க அப்பா அம்மா பற்றி அவனுக்கு எந்த ஞாபகமுமே சுத்தமாகவே இல்லை. அவங்க ஆன்ட்டிக்கிட்டேயும் அவங்க அங்கிள்கிட்டேயும் இதை பற்றி பேசினாலே அவங்க வாயை மூட சொல்லிடுவாங்க. அவங்க அப்பா அம்மாவை பற்றி எதுவுமே கேட்கக்கூடாதுன்ட்டு அவனை வாயை மூடிட்டே இருக்க சொல்லுவாங்க. அவங்களோட ஃபோட்டோஸ் கூட அந்த வீட்டில் கிடையவே கிடையாது. அவன் சின்ன பையனாக இருக்கும்போது எப்பயுமே யாராவது அவனை வந்து கூட்டிகிட்டு போவாங்கன்ற மாதிரி கனவு கண்டுகிட்டே இருப்பான். ஆனால் அவனுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அவனுக்குன்னு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. இப்போதைக்கு ஹாரிக்குன்னு இருக்கிற ஒரே குடும்பம் டர்ஸ்லீஸ் மட்டும்தான். ஆனால் ஹாரி சம்டைம்ஸ் நிறைய விசித்திரமான விஷயத்தையும் பார்த்துருக்கான். என்னென்னா ஹாரிக்கு முன்னப்பின யாருன்னே தெரியாத நிறைய பீப்புள் ஹாரியை பார்த்து சிரிச்சிருக்காங்க, ஹாய்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை ஆண்ட் பெட்டுனியா கூடயும் டட்லி கூடயும் ஷாப்பிங் போகும்போது ஒரு குள்ள மனிதர், அவரோட தொப்பி கூட வயலட் கலரில் இருக்கும், ஹாரியை பார்த்து வணக்கம்லாம் சொல்லிட்டு போனார். ஆண்ட் பெட்டுனியா ஹாரி கிட்ட உனக்கு அந்த மனுஷனை தெரியுமா அப்படிலாம் கேட்டு எரிச்சலாகி அன்னைக்கு ஷாப்பிங்கே பண்ணாமல் ஷாப்லேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எதுவுமே வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் ஒரு வயசான அம்மா நல்லா க்ரீன் கலரில் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அவங்க ஹாரியை பார்த்து ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணி விஷ் பண்ணாங்க, ஹாய் அப்படின்னு. அதுக்கப்புறம் நல்லா சொட்டையாக இருக்கிற ஒரு அங்கிள் பர்பிள் கலரில் கோட் போட்டிருந்தாரு. அவரும் அப்படி தான் ஹாரியை பார்த்து ஷேக்கன்ஸ்லாம் கொடுத்தாரு. ஆனால் எதுவுமே பேசல, அமைதியாக போயிட்டாரு. இதில் என்னன்னா ஹாரி இந்த மாதிரி மக்களெல்லாம் பார்த்து அவங்க ஏதாவது செய்யும் போது அவங்கக்கிட்ட போய் பேசலான்னு போனால் அவங்க மாயமாக மறைஞ்சு போயிடுவாங்க. ஹாரிக்கு பாவம் ஸ்கூல்லையும் ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே இல்லை. டட்லிக்கும் டட்லியோட கேங்குக்கும் ஹாரி பாட்டரை சுத்தமாக பிடிக்காதுன்றனால யாருமே ஹாரி கூட பேசவே மாட்டாங்க. ஏன்னா டட்லியும் டட்லியோட கேங்கும் ஸ்கூலில் எல்லாருமே வம்பிழுத்துட்டே இருப்பாங்க, அடிச்சுட்டே இருப்பாங்க, புல்லி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் அவங்க ஹாரி பாட்டர் கூட பேசினா அவங்களையும் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருமே ஹாரி கூட பேசவே மாட்டாங்க. அதனால பாவம் ஹாரி எப்போவுமே தனியாகவே தான் இருப்பான். இதோட சாப்டர் 2 த வேனிஷிங் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. சாப்டர் 3 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி.